Okay, Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu and hi, good evening to all. நாங்கள் வந்து ஜூன் செகண்ட் வீக்கில் இருக்கிறோம். அதாவது லாஸ்ட் வீக் எங்களோட டீமில் இன்கம் எடுத்த இன்கம் ஏர்னர்ஸை விஷ் பண்ணுற ரெகக்னேஷன் செஷன் தான் இது. ஸோ வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் எங்களோட டீமில் இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கே நான் வந்து எங்களோட சஃபா சிஸ்டர் டீமில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸை பார்ப்போம். அவங்களோட டீமில் வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸை நான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறேன். பவித்ரன் அவங்க வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட 3A ஷாப்புக்கு, அதாவது அவங்களோட 3A ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். பவித்ரன் நான் உங்களே விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சஹ்லா சிஸ்டர், அவங்க வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸை போட்டு அவங்களோட யூ ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சஃபா சிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க சில்மியா சிஸ்டர் 250 பாயிண்ட்ஸ் போட்டு. கங்க்ராச்சுலேஷன் சில்மியா சிஸ்டர், உங்களையும் நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். நீங்களும் குயிக்காகவே ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க நசஹா சிஸ்டர், சஃபா சிஸ்டர் டீம்ல. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000. கங்க்ராச்சுலேஷன் நசஹா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பவித்ரன் லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000. அவர் வந்து டோட்டலாக வந்து 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் பவித்ரன், நீங்கள் கூடிய சீக்கிரம் மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அஸ்கியாவோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000. டோட்டலாக அவங்க வந்து 4,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு மில்லியன் கிளப் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா, நீங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்வானா சிஸ்டர் லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 40,000. அவங்களும் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்வானா சிஸ்டர், உங்களோட இன்கம் இன்னும் நிறையவே இன்க்ரீஸ் ஆகணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிரோசா சிஸ்டர், அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 50,000. அவங்களும் வந்து ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் ஃபிரோசா சிஸ்டர், நீங்களும் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும், உங்களோட இன்கம் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஃபிரோசா சிஸ்டர் இருக்கிறீங்களா? செஷன்ல இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓகே, அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கவரேஜ் இஷ்யூ ஏதாவது இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஃபிரோசா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து சுஹாதர் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 50,000. இவங்களும் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான், சஃபா சிஸ்டர் டீம். கங்க்ராச்சுலேஷன் சுஹாதா, உங்களையும் நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்றோம். நீங்க இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி எபெக்ஸ் வராது. சுஹாதா இருக்கிறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. சுஹாதா அவங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். மழைன்றதால நிறைய இடத்துல கவரேஜ் இஷ்யூ போல. ஓகே, அடுத்தது வந்து ஃபாக்கிரா சிஸ்டர், அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டல் அவங்க வந்து 9,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க எபெக்ஸோரால. அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன் ஃபாக்கிரா சிஸ்டர், இவங்களும் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன் ஃபாக்கிரா சிஸ்டர், நீங்க இன்னுமே நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எங்களோட மிஸ்ரா சிஸ்டர், அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 lakh. அதாவது 7 days இன்கம் 1 lakh. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ரா சிஸ்டர். மிஸ்ரா சிஸ்டர் சொல்லணும்னு சொன்னா எங்களோட அப்ளைனர், வெரி வெரி ஆக்டிவான லீடர். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ரா சிஸ்டர், அவங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்க 1 million அடிக்கணும் என்று சொல்லி நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன், ப்ரே பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அடுத்தது வந்து எங்களோட சஃபா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 lakhs. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கங்ராச்சுலேஷன்ஸ் சஃபா சிஸ்டர். அவங்க வந்து எபெக்ஸ் மேனேஜரா இருக்கிறாங்க இன்னைக்குமே. ப்ரௌடா இருக்கு சஃபா அவங்கள நினைக்கக்குள்ள. கங்ராச்சுலேஷன்ஸ். நாங்க இன்னும் இன்னும் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றோம், ப்ரே பண்ணிக்கொள்றோம். கங்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, சஃபா சிஸ்டர் டீம்ல இன்கம் எடுத்த எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எந்த டீம்ல இன்கம் எடுத்த இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். ஓகே, எந்த டீம்ல வந்து லாஸ்ட் வீக் 250 பாயிண்ட்ஸ் போட்டு யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட்லான் பிரதர். மாஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட்லான் பிரதர், நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். குயிக்காவே நீங்க இன்கம் எடுக்கணும். இந்த இடத்துல நான் உங்களை ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னரா விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஃபரா சிஸ்டர், அவங்களும் வந்து அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக் 250 பாயிண்ட்ஸ் போட்டு. கங்க்ராச்சுலேஷன் சன்ஃபரா சிஸ்டர், நீங்களும் குயிக்கா ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னரா மாறணும்னு சொல்லி நான் வந்து உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஆதிரா சிஸ்டர், இவங்களும் அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். மாஷா அல்லாஹ் ஆதிரா சிஸ்டர், இவங்க ஒரு நல்ல ஆக்டிவான லீடர், நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. குயிக்காவே அவங்களோட இன்கம் நான் எதிர்பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் இன்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதிரா. நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ரஸ்மினா. ரஸ்மினா லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்மினா. இவங்க ஒரு நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய டேலண்டான ஒரு லீடர். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன் ரஸ்மினா, நீங்க இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எபிக்ஸோரால. நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ருசைகா. ருசைகா வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். இவங்க எல்லாமே எங்களோட ஃபரின் சிஸ்டரோட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் ருசைகா. ருசைகா இருக்கிறீங்களா? நீங்க டெஸ்டிமோனியல் ஷேர் பண்றீங்க, இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓகே ருசைகா, இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பிறகு கதைங்க. ஹாய், குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ருசைகா. நான் வந்து கெண்டி ஸ்ரீலங்கா. எனக்கு 2 கிட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என் ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, ஒரு நியூஸ் குரூப்ல தான் கிடைச்சிச்சு. ஃபரின் சிஸ்டர் அவங்க மூலமா தான் கிடைச்சிச்சு எனக்கு. நானும் ஃபெஸ்ட்டுக்கு செய்வோமா வானமான்னு யோசிச்சு கொண்டிருக்கோள்ள தான், சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். உம், எனக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்குது. என்னன்னா, நான் நம்பவும் இல்லை. எல்லாரும் போல யோசிச்சு யோசிச்சு தான் செஞ்சேன் நான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அப்படி சந்தோஷம் வைக்குது. எனக்கு மத்தது எனக்கு கீழே உள்ள டவுன்லைன் சப்போர்ட்டும் கிடைச்சதால தான் எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் உண்டும். மத்தது எனக்கு ஃபர்வீன் சிஸ்டரும் அஃப்ரா சிஸ்டர் சப்போர்ட்டால தான் ஆஹ் எனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைச்சது. ஜசாக் அல்லாஹ் ஃபர்வீன் சிஸ்டர். மத்தது அஃப்ரா சிஸ்டர். அஃப்ரா சிஸ்டர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், அதான் சொல்லுது, நாங்க முடிச்சதும் கண்டினியூ பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்.
கொஞ்சம் பேச ஓகே. ரிசர்வ்ல ஹைட்ரோசைக் சிஸ்டர் நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க தொடர்ச்சியா இன்கம் இருக்கணும். 10,000 இல்ல நீங்க 20,000 30,000 உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க ஷர்மிளா. ஷர்மிளாவோட இது ஃபர்ஸ்ட் இன்கம். லாஸ்ட் வீக் அவங்க 10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. ஷர்மிளா ஒரு நல்ல ஆக்டிவான லீடர், நல்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டிவான லீடர். கங்க்ராச்சுலேஷன் ஷர்மிளா. நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க நிறைய இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து அஸ்கியா. அஸ்கியாவோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. இவங்க ஒரு மில்லியனர் மெம்பர் எங்க டீம்ல. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4 lakhs. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. நீங்க இன்னும் நிறைய இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்வீன். ஃபர்வீனோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,70,000 இன்ஷால்லா. நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்து மீடியான கிளப்புக்கு என்டர் ஆகுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். ஃபர்வீனை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல ஆக்டிவான லீடர். எந்த ஒரு ரீசனுக்காகவும் என்கிட்ட வர மாட்டாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அவங்களே சால்வ் பண்ணி எல்லா டவுட்ஸையும் அவங்களே கிளியர் பண்ணி டீமோட நல்லா கொண்டு போகக்கூடிய நல்ல ஆக்டிவான லீடர். அவங்களோட மில்லியன கிளப் என்ட்ரன்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்வீன். நெக்ஸ்ட் வீக் நீங்க மில்லியன கிளப் மெம்பரா ரெகக்னேஷன் பண்ணப்படணும் என்று சொல்லி நான் விஷ் பண்றேன் உங்களை. ஜஸாக்கல்லா ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் நான் திரும்பவும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து முஷஃபிரா, நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எல்லா இன்கம் earn பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையுமே விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களோட டீமில் இந்த வீக் சப்ஜெக்டிவ் பண்ண லீடர்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிட்டு அடுத்தது இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். இந்த வீக் வந்துட்டு ரிசியா சிஸ்டர் வந்துட்டு 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூஸ் ஒபெக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ரிசியா சிஸ்டர். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வந்துட்டு குயிக்கா நீங்களும் ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி அவங்கள நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. அடுத்தது வந்துட்டு ஷஃப்னியா ரஹ்மான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணி காலேஜ், அதாவது எபெக்ஸோட முதல் ஸ்டெப்பே 250 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஷஃப்னியா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ரக்ஷலா சிஸ்டர், அவவும் வந்துட்டு 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரக்ஷலா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஃபாஹிரா சிஸ்டர், அவங்க வந்துட்டு அவங்களோட 3A ஷாப்பை 250 பாயிண்ட் போட்டு ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபாஹிரா சிஸ்டர். ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஃபாஹிரா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிருச்சு. உண்மையிலேயுமே இவங்களை பற்றி சொல்ல போனால் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கே ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் சொல்லி உங்களோட கஸ்டமரை உங்களுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அவங்களும் உங்களுக்கு கீழே வந்தால் இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு கஸ்டமர் உண்டு தான். இவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு திரும்ப திரும்ப என்னக்கிட்ட ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருந்ததுனால என்ன கீழே நான் இவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கு நான் ஆர்டர்ஸ் போடிய மெத்தடையும் சொல்லி கொடுத்து எபெக்ஸோட பிஸ்னஸ் சிஸ்டத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஸோ இவங்க வந்துட்டு இன்னும் டீம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணல.
ஆனா வந்துட்டு அவங்களோட யூ ஷாப் 1A 2B 3A இந்த மாதிரி அவங்களோட மத்த ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணி அதால தான் இப்ப ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கி. டீம் டெவலப் பண்ணிட்டு தாண்டி ஓடிச்சால மட்டுமே அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபைரா சிஸ்டர். ஓடஸே நிறைய கலெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா இன்ஷால்லா இவங்களும் டீம் டெவலப் பண்ணா ஃபியூச்சர்ல நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணிடும். உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபாஹிரா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டர். இவங்க வந்துட்டு இந்த வீக் 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 60,000 ரூபாய். இவங்களுமே இந்த டீம் மெம்பர் ஒன்று தான். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர். உங்களோட இன்கமுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு ரிஸ்கா. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000. இவங்க டோட்டலா எபெக்சோரால 1,50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்கா சிஸ்டர். உண்மையிலுமே இவ ஒரு ஆக்டிவான லீடர்னு சொல்லிலும் குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு அஹ்லாம். இவவும் வந்துட்டு ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். இந்த வீக் இவட இன்கம் வந்துட்டு 10,000 ரூபாய். இவ பெட்ரோல டோட்டலா 10,50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். அடுத்தது வந்துட்டு ஹஸ்மினா. இவவும் இந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா. இந்த வீக் இவங்க 40,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு டோட்டலா எபெக்சோடால ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிடுச்சு 12,90,000. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா. உண்மையிலுமே இவங்களை பத்தி சொல்ல போனா அவ்வளோ ஆக்டிவான லீடர். உண்மைக்குமே ஏன டீம்ல இவங்களோட மெம்பர்ஸ் தான் கூடுதலா இன்கம் ஏர்ன் பண்ணிய, கூடுதலா மீட்டிங்க்கு ஜாயின் ஆகிய, அவ்வளோ ஆக்டிவா ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து சொல்லிடும். அடுத்தது வந்துட்டு ரிஃப்தா ரிஸ்வி. கங்க்ராச்சுலேஷன் ரிஃப்தா ரிஸ்வி. இந்த வீக் இவங்களோட இன்கம் வந்துட்டு 10,000 ரூபாய். டோட்டலா இவங்க எபெக்சோரால இன்கம் ஏர்ன் பண்ணிக்கு 60,000 ரூபாய். கங்க்ராச்சுலேஷன் ரிஃப்தா ரிஸ்வி. இவங்க வந்துட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணின்னு சொல்லியிருந்த. ஸோ ரிஃப்தா சிஸ்டர் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடும். உங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடும். ஓகே வெயிட். ஓகே சிஸ்டர், இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். என் பேர் வந்து ரிஃப்தா. நான் கல்தர. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து 2 பேபிஸ் மம்மன் தான் நான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னு எனக்கு கிடைச்சதுன்னா இந்த என் சிஸ்டர் இன் லோ மூலமாகத்தான் எனக்கு கிடைச்ச ஹாஜர் சிஸ்டர் நம்பர். நான் ஹாஜர் சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணி அவ ஃபுல்லாக எனக்கு கைட் பண்ணி இது பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என் 250 போடியத்துக்கு வந்து என் பர்சனல் யூஸுக்கு திங்ஸ் எடுத்தேன். அடுத்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 250 கம்ப்ளீட் பண்ணியதுக்கு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி 1 மந்த்லயே 250 கம்ப்ளீட் பண்ணினேன். அதோட 250 கம்ப்ளீட் பண்ண முன்னுக்கே நான் எனக்கு கீழே 4 பேரை ஜாயின் பண்ணி என் டீமை டெவலப் பண்ணிக்கொண்டு தான் 250 கம்ப்ளீட் பண்ணினேன். அதோட நான் என் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்து வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் மாஷாஅல்லாஹ் சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் வீக் என் இன்கம் எடுத்ததோட அடுத்து வந்து இன்னும் நான் ரெக்ரூட் பண்ணி என் டீமை டெவலப் பண்ணிக்கொண்டு டீம் கூட நல்ல இது ஒன்றில் வைத்து கொண்டு உதவி செஞ்சது வந்து என் லீடர் ஹாஜர் சிஸ்டரும் மிஸ்ரா சிஸ்டரும். அவங்க 2 பேருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரா. அல்லா இன்னும் அவங்களுக்கு நல்ல பரக்கத்தையும் அவங்க இதுல வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் இது பண்ணணும்னு நான் துவா செஞ்சுக்கொள்ளி. அதோட என் டீம் மெம்பர்ஸருக்கும் நான் துவா செஞ்சுக்கொள்ளி அவங்களும் வந்து என்னோட இன்னும் இன்கம் குவாலிஃபைட் ஆகிக்கொண்டு அவங்களும் வரணுமெண்டு. அதோட வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொள்ளிய. தேங்க்யூ ஸோ மச்.
சிஸ்டர். ஓகே. ஓகே, ஜெசாக்கல்லா ஹைர் ரிஃப்தா சிஸ்டர். நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு நினச்சி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஜெசாக்கல்லா ஹைர். அடுத்தது வந்துட்டு ஷமீனா சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு இவங்களோட இன்கம் 10,000 ரூபா. இவங்க டோட்டல் ஐடெக்ஸோரால் 1 லேக் earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஷமீனா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பராக வரோன்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு ரைஷா. கங்க்ராச்சுலேஷன் ரைஷா. இந்த வீக் இவங்களோட இன்கம் 20,000 ரூபா. டோட்டலா இவங்க எஃபெக்ட்ஸோரால 6,80,000 ரூபா ஏர்ன் பண்ணிருக்கு டோட்டல் இன்கம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரைஷா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு நான் தான். இந்த வீக் என் இன்கம் வந்துட்டு 30,000 ரூபா. ஸோ நானே என்ன விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஓகே, இவ்வளோதான். அடுத்தது அடுத்தது தாரும் செய்த. ஓகே சிஸ்டர், நான் தான். ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் வணக்கம். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லோரையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். எந்த டீம்ல வந்து இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணின மெம்பர்ஸை பார்ப்போம். நுஸ்ரியா சிஸ்டர் அவங்க இந்த வீக் வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட யூஷப்பை வந்து ஆக்டிவ் பண்ணி கொண்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் நுஸ்ரியா சிஸ்டர். அடுத்தது வந்து லக்ஸிகா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் வந்து அவங்களோட யூஷப்பை வந்து ஆக்டிவ் பண்ணி கொண்டிருக்காங்க. அடுத்தது வந்து சப்னா சிஸ்டர். அவங்களும் வந்து இந்த வீக் அவங்களோட 2 பிஷப்பை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க 3 பேரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வீக் எந்த டீம்ல வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்லா பானு சிஸ்டர். வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்லா பானு சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 90,000. வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்லா பானு சிஸ்டர். இவங்க வந்து ஒரு A லெவல் முடிச்சிட்டு இந்த அபெக்ஸரா பிசினஸை வந்து செய்து கொண்டு வராங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்னா பாரிமி சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்களோட இன்கம் வந்து 10,000. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,20,000. வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்னா பாரிமி சிஸ்டர். இவங்களும் நல்ல ஆக்டிவான லீடர் உண்டு. இவ வந்து எந்த அகுதா சிஸ்டர் டீம் மெம்பர். நல்ல ஷார்ட் பீரியத்தில் நல்ல ஒரு இன்கம் எடுத்து கொண்டு வர நல்ல டீம் டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்னா பாரிமி சிஸ்டர். நீங்களும் கூடிய சீக்கிரம் மில்லியன் மெம்பருக்குள்ள வரணும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து அகுதா சிஸ்டர். அவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,80,000. வாழ்த்துக்கள் அகுதா சிஸ்டர். நீங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு மில்லியன் மெம்பருக்குள்ள வரணும் விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்க வந்து ஒரு A லெவல் ஸ்டூடெண்ட். ஸ்டடியும் பண்ணிக்கொண்டு இந்த வேக்க வந்து பார்ட் டைமா செய்து கொண்டு வராங்க. ஓகே, அடுத்தது பார்ப்பேன். இந்த டீம்ல வந்து நான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் டார்கெட் வச்சு. அதுல வந்து ஸ்டெப் 3க்கு வந்து வேக் பண்ணி நெல்லியா சிஸ்டர் அவங்க வந்து ஒரு டாக்டர். அவங்க வந்து இந்த கிஃப்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் வந்து இப்போ யூஷப் ஆக்டிவ் பண்ண மெம்பர்ஸ் அவங்களோட 1 இல்லாட்டி 2 பிஷப் ஆக்டிவ் பண்ணி அவங்களுக்கு கீழே ஒரு மெம்பரை ஜூன் மந்த்ல வந்து ரெஜிஸ்டர் போட்டு 150 பாயிண்ட்ஸுக்கு போடணுமெண்டு கொடுத்துருந்தேன். அதுல இவங்க வந்து அதை டார்கெட் வின் பண்ணி அவங்கள வந்து யூஷப் ஆக்டிவ் பண்ண வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் எலியா சிஸ்டர். மேலும் மேலும் உங்களோட இன்கம் வந்து கூடிக்கொண்டு போகணுமெண்டு இந்த இடத்துல வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே அசீஸ். ஓ சிஸ்டர், ஓகே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். குட் ஈவினிங். ஸோ இன்கம் ஏர்னர்ஸ் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ் சீக்கிறீங்க. எல்லாரும் இன்னும் இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன்.
முஷஃபிரா சிஸ்டர் என்ன PDF வருதா? இதுல ஹார்ட்டே இல்லை இதுல ஸ்கிரீன்ல. ஓ இல்லைனா எனக்கு அனுப்பியா, நான் ஷேர் பண்ணவா? கொஞ்சம் இருங்க சிஸ். நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரி. அஸ்ரா அப்படி இல்லாட்டி அடுத்தாள் செய்தா ஓகேயா? ஓகே முஷஃபிரா ஷேர் பண்றேன்டா. என்னல ஒர்க் ஆகுது இல்ல. ஒரு நிமிஷம் விதிங்க, லோட் ஆகி. ஓகே. ஓகே சிஸ். நீங்க நெக்ஸ்ட் பண்ணுங்க. மிஸ்ரா நீங்க செய்யுங்களேன். இது வந்து ஏண்ட PDF இல்ல. நான் நினைக்கிறேன் மத்தவங்களுக்கு லேட் ஆகுது. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? இல்ல முஷஃபிர் இதை க்ளோஸ் பண்ணு. இல்ல எங்கிட்ட முடிஞ்சு. நான் அதை உங்களோட சொல்லித்தான் ஷேர் பண்ணினேன். முஷஃபிரா இதுதான் நீங்க சென்ட் பண்ணிக்கி. அதான் நீங்க சென்ட் நீங்க சென்ட் பண்ணினதை தான் நானும் ஷேர் பண்ணினது. பார்த்தா இதுதான் சரி ஓகே. அப்ப அது என்ன வந்து ரெண்டும் ஏதோ ஒர்க் ஆகுது இல்ல. அதுதான் நான் ஷேர் பண்ணவா? ஓகே ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் அடுத்த லீடரை கொடுப்போம் முஷாஃபிரா. அதுக்கு போல அஸ்ரா செட் பண்ணி கொள்ளும் அது வரை. ஓகே தானே? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சாரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிர்ஃபத் சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம். ஸோ அவங்கள பற்றி சொல்ல போனால் அவங்க வந்து வேற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஓன் ஷாப் இருக்கு. 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு தான் எபெக்ஸோட பிஸ்னஸும் இப்போ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து 10,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் மிர்ஃபத் சிஸ்டர்.
நெக்ஸ்ட் வந்து ஹமீசா சிஸ்டர். ஸோ ஹமீசா சிஸ்டர் டீம் இந்த வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலாக வந்து 30,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எபெக்ஸோட பிஸ்னஸில் இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் ஹமீசா சிஸ்டர் விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ அடுத்தது வந்து நுஸ்ரா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீக் அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 1,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் 2 பேபிஸ் இருக்கிறாங்க. அவங்களோட மெடிக்கல் ஷாப்பையும் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துக்கொண்டு இந்த எபெக்ஸோட பிஸ்னஸையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ குயிக்காக ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரா சிஸ்டர். ஸோ அடுத்தது வந்து அஸ்மியா சிஸ்டர். அவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ டீம் டெவலப்மெண்ட்க்கு அவங்களோட டீம் ரெக்ரூட்மெண்ட்க்கும் நிறைய ஒர்க் பண்ணுற ஒரு லீடர். ஸோ அவங்களுக்கு 4 கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தனியாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு தான் இந்த ஒர்க்கையும் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ குயிக்காக ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும், இன்னும் அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நானும் துவா செய்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்மியா சிஸ்டர். அடுத்தது நுஸ்ரா சிஸ்டர். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இந்த வீக் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 4,80,000 அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தையல் ஒரு சைடில் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பெரிய கிட்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் எபெக்ஸோட பிஸ்னஸையும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரா சிஸ்டர். இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணி நீங்கள் எபெக்ஸோட பிஸ்னஸில் சக்ஸஸ்க்கு போகணும்னு விஷ் பண்ணுறேன் நுஸ்ரா சிஸ்டருக்கு. ஸோ எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸ்க்கும் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அஸ்ரா சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட டீமில் இன்கம் எடுத்த எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸையும் முஷாஃபிரா அண்ட் மிஸ்ரா சிஸ்டர் எல்லாத்தோட டீம்லேயும் இன்கம் எடுத்த இன்கம் ஏர்னர்ஸ் நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். அடுத்தது சுஹாதா இருக்கிறீங்களா? சுஹாதா சுஹாதா இல்லைன்னு நினைக்கிறேன். ரிஸ்வானா சிஸ்டர். ஒரு ரிஸ்வானா சிஸ்டர் செய்யும், சுஹாதா சிஸ்டர் இல்லைன்னு நினைச்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஓகே, ரிஸ்வானா சிஸ்டர் இருக்கிறாங்க போல. அன்மியூட் ஓகே, பண்ணு. தேங்க்யூ. சுஹாதா சிஸ்டர் டீமை நான் தான் விஷ் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் இன்கம் எடுத்தவங்களோட விஷஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். மாஷா அல்லா, சந்தோஷமாயிக்குது. நிறைய பேர் வந்து இந்த முறை பெஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. சந்தோஷம். அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற மற்றவங்களும் இன்ஷா அல்லா பெஸ்ட் இன்கம் எடுக்கணும். அவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்க டீம்ல 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள் வந்து சனீரா. இந்த சனீரா சிஸ்டர் மாஷா அல்லாண்டு நியூவா ஜாயின் ஆவின கேர்ள். ஃபாஸ்டா ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றேன். இது வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் வருதில்ல சிஸ்டர், என்ன மாதிரி ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த நாங்க ஸ்டேட்டஸ் போடணுமா, இல்லாட்டி பர்சனல் ஆக்கள்கிட்ட செல்லணுமா, இப்படி எந்த கேள்வியுமே கேட்கல. பொதுவாவே நியூவா ஜாயின் ஆகுற ஆக்கள் கேட்கிற கேள்வி, எப்படி சிஸ்டர் நாங்க ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றோம், என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனா சனீரா சிஸ்டர் வந்து மாஷா அல்லாண்டு நியூவா ஜாயின் ஆகின ஒரு நியூ மெம்பர் தான். இது வரைக்கும் அந்த எந்த கேள்வியும் கேட்காம அவட 250 கம்ப்ளீட் பண்ணி அவட வன்னே ஷொப்புக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட போட்டிருக்கிறா. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் சனீரா சிஸ்டர். நீங்க வந்து குயிக்கா இதே மாதிரி இதே விஷயத்துல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் நான் விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். குயிக்கா இன்கம் வந்து earn பண்ண உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து சப்னா சிஸ்டர். மாஷா அல்லா, இவவும் நியூ மெம்பர் தான். ஜாயிண்ட் ஆவின உடனே வந்து அவவும் 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. மாஷா அல்லா, சந்தோஷம் ஆயிக்குது. இதே ஃபாஸ்ட்ல வந்து நீங்களும் நல்ல ஒரு இன்கம் எடுத்து
உங்களோட இன்கம் வந்து இதுல நாங்க விஷ் பண்ணணும். அதே நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுல ஷேர் பண்ணணும்னு நான் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்தவங்க இன்கம் எடுத்தவங்கள வந்து எங்க டீம் மெம்பர் வந்து சஃபானா சிஸ்டர் விஷ் பண்ணுவாங்க. சஃபானா சிஸ்டர் இருக்கிறாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. சஃபானா சிஸ்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். டைம் போறதால நானே விஷ் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறாங்க ஜனீரா சிஸ்டர். மாஷா அல்லாண்டு மிச்ச நாள் கஷ்டப்பட்டாங்க. ஹலோ, லைன் கிளியர் இல்ல, யாருன்னு தெரியாது. சஃபானா சிஸ்டர் இருக்கிறாங்களா? ஓ சாரி ஜமீரா சிஸ்டர், சிஸ்டர். அப்ப நீங்க நீங்க விஷ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுல இன்கம் எடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். என் டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறா ஜனீரா சிஸ்டர். மாஷல்லான்னு சொல்லி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேர்ள் உண்டு. அல்ஹம்துலில்லா இவட இன்னும் நான் வந்து இன்கம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இவட ஹார்ட் ஒர்க் ஏத்த இன்கம் வந்து இவ எடுப்பான்ற நம்பிக்கையில வந்து இவக்கு விஷ் பண்ணிக்கொள்றேன் நான். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் நௌசட் பிரதர், அதாவது ரிஸ்வானா சிஸ்டர்ட ஹஸ்பண்ட். ஸோ அல்ஹம்துலில்லா அவர் செகண்ட் இன்கம் எடுத்திருக்கிறாரு. டோட்டல் இன்கம் வந்து 20,000 ஏம் பண்ணிக்கிறாரு. ஸோ அல்ஹம்துலில்லா இவரும் இன்னும் இன்னும் வந்து இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் மிஷ்ஃபா சிஸ்டர். இவ பத்தி நாங்க சொல்லணும்னு சொன்னேன்டா, இவ வந்து படிச்சுக்கிட்டே வந்து ஒர்க் பண்றா. அவட ஸ்டடிக்காக வேண்டி இன்கம் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறா. அல்ஹம்துலில்லா இந்த வீக் வந்து 10,000 ஏம் பண்ணிக்கிறா. அதே மாதிரி அவரோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. இன்னும் இன்னும் வந்து நீங்க இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணி கொள்றேன் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஷிஃப்ரா சிஸ்டர். அதே மாதிரி தான் இவவும் படிச்சுக்கிட்டே தான் இவ வந்து ஏம் பண்ணி கொண்டிருக்கிறா இந்த அபெக்ஸரா பிசினஸ்ல. ஸோ இவட ஹார்ட் ஒர்க் ஏத்த மாதிரிக்கு இந்த வீக்கும் வந்து 10,000 வந்து ஏம் பண்ணிக்கிறா. இவர டோட்டல் இன்கம் வந்து 40,000. அல்ஹம்துலில்லா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். உண்மைக்கும் நீங்களும் இன்னும் உங்களோட ஹார்ட் ஒர்க் ஏத்த இன்கம் கிடைக்கணும்னு சொல்லி விஷ் பண்றேன். நெக்ஸ்ட் ஜஸாக்கல்லா ஹைர் சஃபானா சிஸ்டர். இதுக்கு அடுத்தது நான் விஷ் பண்றேன். அடுத்தது வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்திருக்கிறாங்க 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க சஃபானா சிஸ்டர். முட்ல போடுங்க சிஸ்டர். 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சஃபானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,70,000. இப்ப விஷ் ரிஸ்வானா சிஸ்டர், உங்களோட கவரேஜ் ஏதாவது இஷ்யூஸா? கொஞ்சம் கிளியர் இல்ல, கொஞ்சம் கவரேஜ் செக் பண்ணுங்க. ஓ சரி சிஸ்டர், எனக்கு முட் பண்ணி பட்டிக்குது. சார் இப்போ ஓகேயா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் பேசுனது கேட்கல போலயா? ஓகே, இப்ப இதுல இதுதான் ஷமீனால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சமீமா சிஸ்டர் வந்து சஃபானா சிஸ்டர் தான் டவுன் லைனர் மாஷா அல்லான்னு சொல்லி மெரி பண்ணிக்கிறா. ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து தான் அவ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. இவட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இவட வந்து புகுந்த வீட்டுல இவட வாழ்க்கை சந்தோஷமாயிக்குது. பிறந்த வீட்டுக்காக வேண்டித்தான் அவ இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு வாரா. அல்ஹம்துலில்லா சந்தோஷமாயிக்குது. இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறா. டோட்டல் 2,10,10,000 எடுத்திக்கிறா. சமீமா சிஸ்டர் இன்னும் 90,000 இன்கம் எடுத்தா உங்களுக்கு மில்லியன் கிளப் மெம்பர் உள்ளுக்கு என்டர் ஆவேலும் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் நான் உங்களை வெல்கம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்க மில்லியன் கிளப் மெம்பர் உள்ளுக்கு என்டர் ஆகணும். அடுத்தது வந்து பஞ்சலட்சுமி. பேர்ல என்ன சரி மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கோங்க.
இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்குது சுஹாதா சிஸ்டர் டீம் மெம்பர் இவங்க. இவங்கள பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கே வந்து இன்கம் ஒன்று எடுக்க இயலுமா இருந்தா மாஷா அல்லான்னு சொல்லி பாருங்க. எல்லாத்துக்கும் வந்து டேலண்ட் தான் காரணம். ஃபர்ஸ்ட் இன்கம் இல்ல, இவங்களோட செகண்ட் இன்கம் 10,000 எடுத்திக்கிறாங்க. டோட்டலா 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க மாஷா அல்லா. கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு. இன்னும் உங்களோட இன்கம் கூடணும், உங்களோட டீம் டெவலப் ஆகணும்னு உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அம்பிகா சிஸ்டர் மாஷா அல்லா. அவவும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறா. அவட டோட்டல் இன்கம் வந்து 90,000. நீங்களும் உங்களோட இன்கம் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். வீக்லி வந்து 20,000 30,000 நீங்களும் இன்கம் எடுத்து கூடிய சீக்கிரம் மில்லியன் கிளப் மெம்பர் உள்ளுக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து தைபா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். டோட்டல் இன்கம் இவங்கட 1,30,000. மாஷா அல்லா, சந்தோஷமாயிக்குது. இதே மாதிரி உங்களோட இன்கம் தொடர்ச்சியா நாங்க இதுல விஷ் பண்ணணும். அதுக்கான அது குவாலிஃபிகேஷனை நீங்க வந்து ஒவ்வொரு வீக்கும் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ரிசானா சிஸ்டர் மாஷா அல்லா. இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 3,60,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து மில்லியன் கிளப் மெம்பர் ஒரு ஆள். மாஷா அல்லா, சந்தோஷமாயிக்குது சிஸ்டர். உங்களோட இன்கம் இந்த 20,000 டபுள் மடங்காகி வீக்லி 40,000 இன்கம் எடுக்கணும். நெக்ஸ்ட் வீக் உங்களை விஷ் பண்ண கொள்ள வந்து ரிசானா சிஸ்டர் 40,000 சொல்லி விஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களோட சேலரியை வளர்த்துக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சஃபியா சிஸ்டர் மாஷா அல்லா. இவங்களும் 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டல் இன்கம் இவங்களுடைய 3,60,000. மில்லியன் கிளப் மெம்பர் சிஸ்டர். நீங்களும் இன்ஷா அல்லா அடுத்த வீக் வந்து உங்களோட இன்கம் ஷேர் பண்ணி விஷ் பண்ற நேரம் சஃபியா சிஸ்டர் 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்கன்னு சந்தோஷமா செல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட இன்கம் கூடணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து சுபநந்தினி சிஸ்டர். சுபந்தினி சிஸ்டர். இவங்க வந்து 30,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க டோட்டல் இன்கம் வந்து 10,20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லா. இவங்களோட இன்கம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இவங்க கூடிய சீக்கிரம் வந்து கிழமைக்கு 1 லேக் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டேலண்ட் இருக்கிற ஒரு கேர்ள். அதே மாதிரி குயிக்கா மில்லியன் கிளப் மெம்பர் என்டர் ஆகிக்கிறாங்க. மாஷா அல்லா. இவங்களும் வந்து இவங்களோட இன்கம் நெக்ஸ்ட் வீக் வந்து இதை விட டபுள் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் இன்கம் எடுத்த எல்லாருக்கும். வாய்ப்பு தந்ததுக்கு ஜெசாக்கல்லா ஹைரா. ஓகே, தேங்க்யூ ரிஸ்வானா சிஸ்டர். அஃப்ரா சிஸ்டர் இவ்வளவு தானே? சிஸ்டர் நான் ஒரு சஸ்னா சிஸ்டர் டீம் விஷ் பண்ணிக்குது. வேற யாரைக்கிறீங்களா விஷ் பண்ண? இந்த இல்ல நான் லிஸ்ட்ல மிஸ்டர் ஃபிரோசா சிஸ்டர் பதில் அந்த நுஷா ஆண்டி அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்க விஷ் பண்ணியா எடிட்டால அவங்க தான். ஓகே ரிஸ்வானா சிஸ்டர் உங்களோட ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ரிஸ்வானா சிஸ்டர் உங்களோட ஸ்கிரீனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சிஸ்டர் நான் பேசுற விளங்குதா? ரிஸ்வானா விளங்கிய அந்த ரிஸ்வானா சிஸ்டரோட ஸ்கிரீன் கட்டா இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஸ்கிரீன் கொஞ்சம் எடுத்துடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க நுஷா சிஸ்டர். ஓகே நுஷா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நுஷா சிஸ்டர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணி விஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஸ்ரா சிஸ்டர் அவங்களுக்கு கோஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க.
குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லாரும் நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இன்னுமே அவங்களோட இன்கம் அதிகரித்து கொள்ளணும். அதோட இதுல இன்கம் எடுக்காமலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களும் அவங்களோட இன்கம் எடுக்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து எங்க டீம்ல ஃபர்ஸ்டா 250 கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நிலாசா சிஸ்டர் இந்த வீக். இவங்க வந்து சொல்ல போனா அபெக்ஷோராவில் வந்து ஒரு கஸ்டமராக தான் ஜாயின் பண்ணிட்டு அப்போ இவங்க அந்த பிஸ்னஸ் நான் இன்வைட் பண்ணல இவங்களே. இவங்க ஒரு கஸ்டமராக இருந்தவங்க அவங்களே வழியை வந்து கேட்டாங்க நான் இந்த பிஸ்னஸ் செய்ய போறேன்னு சொல்லி. நீ அவங்க திங்ஸ் எடுத்ததோட சேர்த்து அவங்க நினைக்க ஒரு 1 வீக்குள்ளேயே 250 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கு பிறகு மற்ற ஷாப்புகளுக்கும் இவங்க இப்போ ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. மற்ற ஷாப்புகளுக்கு பாயிண்ட்ஸ் அட் ஆயிருக்கு. இவங்களும் இப்போ இன்கம் எடுக்க நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து ரினோசியா சிஸ்டர். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஷார்ட் பீரியடுக்குள்ள இவங்களும் இந்த டீம்ல வந்து 250 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் இன்கம் செலக்ட் ஆன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து ஃபஹா சிஸ்டர். எங்களோட இதில் 250 கம்ப்ளீட் பண்ணது ஷார்ட் பீரியடுக்குள்ள இவங்களும் ஒரு ஆள். இவங்களும் இப்போ டீமை பில்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட டீம் இன்னும் மென்மேலும் அதிகரிக்கணும். அதோட சேர்த்து இவங்களும் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து ஹமீதா முனவர். இவங்க வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சின்ன பிள்ளையில வச்சுட்டு தான் இவங்க இந்த பிஸ்னஸுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. இவங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்குன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். அடுத்தது வந்து முகமது ஜவுசர். இவங்க வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க 10,000. இவங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் ஜப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய பாய்ஸ் யோசிக்கிறதானே பாய்ஸ் எல்லாம் செய்யலுமான்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நிறைய பேர் இதுல வந்து பாய்ஸ் கூட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஷாலான்னு சொல்லி இவங்க இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. இவங்களோட இன்கமும் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் பிரதர். அடுத்தது வந்து சாம்ஹா நிஃப்ராஸ். இவங்க வந்து இந்த டவுன் லைனர் தான். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிடுறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. இவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு பார்ட் டைமா இந்த ஒர்க்கை செஞ்சு கொண்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு கீழேயும் நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு உருவாக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு கீழேயும் ஃபர்ஸ்ட் இன்கம் எல்லாம் நிறைய பேர் எடுத்தாக்களும் இருக்கு. இவங்களுக்கு இன்னும் இன்கம் அதிகரிக்கும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். அடுத்தது வந்து நுசாஃபரின். இது நான் தான் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்கேன். என் டோட்டல் இன்கம் வந்து 30,000. என்னை நான் விஷ் பண்ணி கொள்றேன் இனிமே இன்கம் அதிகரிக்கும்னு சொல்லி. அடுத்தது வந்து முஹைமினா ராத்தா. இவங்க வந்து முனிசிபல் கவுன்சில்ல வேலை செய்யற ஒரு ஆள். இவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கு. அதோட சேர்த்து இவங்க பார்ட் டைமா அபெக்ஸோரால ஒர்க் பண்றாங்க. இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. இவங்க டோட்டலா வந்து 4,20,000 இன்கம் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் கூட. இவங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்குன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். அடுத்தது வந்து ஃபசூனா ஃபசூல். இவன் வந்து இந்த அப்ளைனர். இவன் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்கான். இவங்க ஒரு கேம்பஸ் ஸ்டூடெண்ட் தான். படிச்சு கொண்டே இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு போறாங்க. இவங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்கும் சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். ஓகே, இவ்வளவுதான் எங்களோட டீம்ல இருந்தாங்க எல்லாரும். நான் விஷ் பண்ணிட்டேன். எகைன் நான் மீண்டும் விஷ் பண்ணிக்கொள்றேன். எல்லாருமே இதுல இன்கம் எடுத்து எல்லாரும் இன்னும் அவங்களோட இன்கம் அதிகரிக்கணும். அதே மாதிரி இன்கம் எடுக்காதவர்கள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்கம்குள்ள வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ நுசா சிஸ்டர். நாங்களும் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸும் விஷ் பண்ணிக்கொள்றோம். அடுத்தது வந்து சிஸ்டர் நான் சஸ்னா சிஸ்டர்ட இன்கம் கொஞ்சம் விஷ் பண்றேன். அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூன்னு சொன்னாங்க.
ஓகே. சஸ்னா சிஸ்டர் டீம்ல வந்து லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஃபர்வீன். ஃபர்வீன் டோட்டல் இன்கம் வந்து 80,000. ஃபர்வீன் வந்து ஒரு ஆக்டிவான லீடர், ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் வச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்வீன், நீங்க குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து எங்களோட சஸ்னா சிஸ்டர் தான். இவங்க ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் எங்களோட டீம்ல. இவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 5 lakhs. மாஷால்லா. இவங்க லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா, நீங்க வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும். உங்களோட இன்கம் இன்னும் 50,000 1 lakh இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும் நான் திரும்ப விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். இன்கம் எடுக்காதவங்களும் அடுத்தடுத்த வீக்ல உங்களோட நேம்ஸும் நீங்கள வந்து ரெகக்னேஷன் பண்ணப்படணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து ஜஸாக்கல்லாஹ். ஓகே மிஸ்டர் சிஸ்டர், என் பண்ணுவோமாக்க? அப்புறம் சிஸ்டர் நான் மீட்டை இன் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். எல்லாரையும் நாங்க விஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீக் நீங்க இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. அடுத்த வீக் சஃபா சிஸ்டர் செவ்வாய்க்கிழமைக்கு ஃபாரின் டூரும் போகிறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதால வந்து நாங்க அவங்களுக்கும் எங்களோட விஷஸ்லயும் ப்ரேயர்லையும் வந்து அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.